நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தாலும் அது நிற்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் மேயருக்கும் ஒரு நிலை வேணும். அந்த குட்டிக்கு மேய்ச்சல் அதை காமிக்க வேண்டியது ஒரு மனிதனுடைய பண்பு. அது ஒரு நம்மளோட கடமை. கடன் இருக்குது அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு 100 ஆடு இருந்தால் போதும். அவங்கள தற்சார்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க போய் யார்ட்டையும் கைகட்டி நிற்கிறது இல்லை. நீ இலவசம் கொடுன்னு சொல்லி இந்த வரிசையில் நிற்கிறது இல்லை. பிள்ளைக்கு படிக்க வைக்கணுமா 2 ஆட்டை வந்து படிக்க வச்சு 3 ஆடு. ஆனால் அவங்களுக்கு தேவை என்னன்னா மேய்ச்சல். சாராய உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வித்து சம்பாதிக்கிறத விட கால்நடைகளில் மிகையான பொருளாக இருக்குது. 8 விழுக்காடு சந்தைகளில் இன்னைக்கு தீபாவளி வந்துச்சுன்னா 8 கோடி இந்த சந்தையில் வித்துட்டாங்க, 10 கோடி. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இது வந்து கிடையில இருந்தும் சாதாரண கிராம மக்கள் வளர்க்குறாங்களா 10 ஆடு 15 ஆடு 20 ஆடுல இருந்தும் காட்டுக்குள்ள இயல்பா போங்க. இயல்பா போய் இயல்பா வந்தாங்க. இன்னைக்கு உள்ளே போகல. கேட்டா நாங்க காட்டை பாதுகாக்கிறோம், மானை பாதுகாக்கிறோம், புளியை பாதுகாக்கிறோங்கன்னு சொல்றாங்க. நீ பாதுகாக்கிறேன்னு இருந்தா உள்ள வன உயிரில் என்னைக்கு குடியிருக்கணும்ல, காட்டோட வளம் குடியிருக்கணும்ல. ஏன் மழை எல்லாம் போச்சு இன்னைக்கு? அங்க உள்ள மரங்கள் என்னாச்சு இன்னைக்கு? அது நமக்கு மேய்ச்சல்காரர்களும் பழங்குடி மக்கள் தான் வெட்டி திங்கிறாங்களா? இல்ல. ஒரு கீதாரி ஒரு இடையர் ஒரு ஆயர் வந்து 300 மாடு வளர்ச்சிருக்காருன்னா அதில் உள்ள வயசான மாடை விற்பனைக்கு வச்சாதான் இளம் தலைமுறையை வளர்க்க முடியும். நான் அதுக்காண்டி நான் 2000 மாட்டு ஒரே இடத்துல வச்சேன்னா மேய்ச்சல் இல்லை. நான் இது என்னென்ன ஒரு சூழல் தான். யார் கறி சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம நாடோடியாக போகல. செமி நாடோடியும் கிடையாது, அரை நாடோடி, கால் நாடோடி, முக்கால் நாடோடிலாம் கிடையாது. இது வலசை போகிறது. நம்ம போகிறது வந்து மைக்ரேஸ். அப்பா அம்மா சொல்கிறதே நம்ம நாடோடிய போகலாம் சொல்ல மாட்டாங்க. வலசை போகிறப்பா. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் கீதாரியின் உப்புக்கண்டம் என்கிற கவிதை நூலையும் குளம்படி என்கிற நாவலையும் எழுதிய எழுத்தாளர் வெற்றி செல்வன் ராஜேந்திரன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கண்ணே. உங்களுடைய 2 படைப்புகளுமே தமிழகத்தில் மறந்து கொண்டிருக்கிற மறந்து போன ஒரு தொழிலை முன்வைத்து நீங்கள் வந்து அதை எழுதியிருக்கீங்க. அதாவது ஆடு மேய்த்தல், மாடு மேய்த்தல் அப்படிங்கிற தொழிலை முன் வச்சு உங்களுடைய படைப்புகளை பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்னைக்கு வந்து நவீன தமிழகத்தில் வந்து நிலங்கள் வந்து கார்ப்பரேட் மயமாக்கப்பட்டுருச்சு. மேய்ச்சல் நிலங்கள் எல்லாமே வந்து பறிக்கப்பட்டுருச்சு. இதில் வந்து இந்த இடம்பெயர்தல், ஒரு சைலண்ட் மைக்ரேஷன் சொல்கிறாங்கல்ல, இந்த ஆடு மாடு மேய்ப்பவர்கள் வந்து இடம்பெயர்ந்து போகிறது, ஆடு மாடுகளோடு பயணம் போகிறது, இது எல்லாமே மொத்தமாக அருந்து இதை வந்து ஒரு தொழிலாக ஒருத்தர் மேற்கொள்ள முடியாதுங்கிற சூழல் உருவாயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அதீத நவீன வளர்ச்சி, அதீத மக்கள் வணிகம் சார்ந்த இடத்துல இருந்து மக்கள் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கமுதிங்கிற ஊருக்கு வந்து விரிவாக்க என்ன கேட்டீங்கன்னா கவின்மிகு முல்லை திருநகர் தான் அதோட பேரு. கமுதிக்கு கவின்மிகு முல்லை திருநகர் அப்படிங்கிறது அதோட விரிவாக்கமே. அது வந்து ஒரு சான்றோட சொல்ல போனா அது கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரிய முள்ளிநிலத்தோட வடிவத்தை ஒத்தது. கமுதி அந்த ஏரியாவில் அங்கே ஒரு 5000 ஏக்கர் வந்து கார் காலத்துல இந்த ஆயர் மக்கள் போய் ஆடு மாடுல ஓட்டிட்டு போய் தொழு அமைச்சு ஆடு மாடுல மேய்க்கக்கூடிய இடம் அது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதானி அம்பானில இருந்து சோலாரா மாத்திட்டாங்க. இப்ப போனா ஆடு மாடு மேய்ஞ்ச இடத்துல இங்கிருந்து பார்த்தா வெள்ளி நிறத்துல பேருந்துல பயணிச்சிங்கன்னா சோலார் மின்றதை பார்க்கலாம். இப்ப இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா நமக்கு வந்து மாற்று எரிபொருள் சக்தி தேவைதான். மாற்று எரிபொருளுங்கிறது இன்னைக்கு நம்ம டீசல் இந்த மாதிரி எண்ணெய் வளம் சாராத ஒண்ணு வேணும் அப்படிங்கிறப்ப சூரிய ஒளி தகட பதிச்சு நம்ம எடுக்கிறோம், தவறு சொல்லலை. ஆனா அதே இடத்துல அந்த நிலத்தில் உள்ள மக்கள் இருந்தாங்களா 5000 ஏக்கர், அவங்களோட பண்பாட்டு சொல்ல ஒன்று இருந்துச்சு. அவங்க கால்நடை சார்ந்த விவசாயம் சார்ந்தவங்க அந்த நிலத்தை எளிதாக அணுகுனாங்கல்ல. இப்போ அவங்களால அதுக்குள்ள நுழைய முடியல. இப்போ அதை என்ன பண்ணலாம்னா இப்போ அதை 1 மீட்டர்ல இருக்கிற அந்த சோலார் தகடை 2 மீட்டரா உயர்த்தினாங்கன்னா சோலார் தகடை வந்து நன்னீர் வச்சு தான் கழுவுறாங்க. அதை கழுவுனாதான் அந்த உற்பத்தி அதிகரிக்க முடியும். கீழே புற்கள் வளருது. புற்களை அவங்க இயந்திரம் கொஞ்சம் வெட்டி போடுறாங்க, இயந்திரத்தை வச்சு வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து நம்ம ஆடு மாடலுக்கு அதை உணவாக்கணும், இல்லை ஆடு மாடல மேய வைக்கிற சூழலை 2 மடிவும் அமர்த்தணும்னா இருபொருள் பயன்பாடாக மாறிடுது. எரிசக்தி நமக்கு கிடைச்சிடும். சூரிய ஒளி கால்நடைகளும் இங்கேருந்து ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் நம்மளால. புரியுது. இப்போ இப்படியான ஒரு 2 இரட்டை ஒரு மக்கள் ஒரு நிலத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவனோட பயன் என்ன இருக்கு, அவனை இதுக்குள்ள எப்படி பயன்படுத்தலாங்கிற சிந்திக்க வேண்டியது அரசோட இடம். முழுவதும் தனியார் மயமாற்றி வேலையை போட்டு விட்டு இந்த மக்களை அப்படியே அப்புறப்படுத்திட்டானா அவங்க எங்கே போவாங்க? மேய்ச்சல் நிலைமை இல்லாமல் போயிடுச்சுன்னா எங்கே போவாங்க? இப்போ இங்கே ஒரு பெரிய கேள்வி வரல. இது 2 என்ன பொருளாதாரம்னு பார்க்கணும். கிடையில் என்ன பொருளாதாரம், இல்லை கால்நடை கிராம பொருளாதாரத்தில் கால்நடை வளர்ப்பு வச்சிருக்காங்க. ஒரு வீட்டில் 10 மாடு வச்சிருக்காங்க. நான் பேச வந்திருக்கிறது இந்த உலகத்தில்
நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தாலும் அது நிற்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் மேயருக்கும் ஒரு நிலம் வேணும். யார் வீட்டில் அது கிடையில் மட்டும் இல்லை, ஒரு ஒரு விவசாயி ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்தாலும் அது ஒரு குட்டி போடுதுன்னா அந்த குட்டிக்கு மேய்ச்சல் நிலத்தை காமிக்க வேண்டியது ஒரு மனித பண்பு. அது ஒரு நம்மளோட கடமை. இது ஒரு மனிதநேய பண்பு. அதுக்கு மேய்ச்சலமே இல்லைங்கும் போது எங்கே போகுது? புரியுது. இப்போ நீங்கள் மீத்தேல் எடுத்தல், ஹைட்ரோ கார்பன் எடுத்தல் போன்றதுனால நிலத்தை வந்து அபகரிச்சிடறாங்க, அரசு எல்லாம் செஞ்சிடறாங்க. இப்போ நீங்கள் இதை குறித்த உண்மைத்தன்மைகளை நீங்கள் உங்கள் இலக்கியங்களில் பதிவு செய்கிறீங்க. அதுக்காக போராடுறது யாரு? ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் தான் போராடணும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து ஒரு சுழற்சி முறை. இங்கே வந்து நாம் வந்து இதை நீங்கள் இந்த வர்ணாசிரம கொள்கை, சனாதன கொள்கையை ஓரமாக வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நம்மக்கிட்ட இந்த இயற்கை கூறுகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா, மனிதன் வேட்டைக்கு உருவானா. முதல்ல பழங்குடியா காட்டில் தெரிஞ்சவன் வேட்டையை பழக்கினா, அப்புறம் ஆணிரையை பழக்கினா, அப்புறம் விவசாயம் பண்ணா, கடல் சார்ந்த இடம்னா கடலை விட்டு கடலுடைய பயணம் போனால், இப்படி பல படிமனங்கள் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இது வந்து சுழற்சி முறை. ஒரு விவசாயம் நல்லா இருக்குன்னா ஆடு மாடு நல்லா இருக்கணும். ஆடு மாடு நல்லா இருந்தால் இங்கே உணவு உங்களுக்கு கறி வசதியிலேருந்து பால் பொருளாதாரம் இது கிடைக்கும். இப்போ இந்த சுழற்சி முறையில் இப்போ நான் தஞ்சை நிலத்துக்கு வந்து என்னோட நிலம், எனக்கு வந்து தஞ்சை நிலத்து மேலே ஒரு மரபார்ந்த உரிமை ஒன்று இருக்குது. இது வந்து 2000 ஆண்டு காலத்தில் மரபார்ந்த உரிமை. எப்படின்னா, இப்போ நீங்கள் நிலத்துக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் சொந்த நிலம். ஆனால் நீங்கள் வந்து காவிரியில் தண்ணி வரும்போது தான் பாசனம் பண்ணுவீங்க. அப்புறம் நெல்லுக்கு அப்புறம் பயிருங்கிற ஒரு பழக்கத்தை மாதம் அந்த மார்கழியில் உள்ளே விதைச்சி பயிர் இருப்பாங்க. அது மாசிலேயே எடுத்துருவோம், மாசிப்பெல்லாம் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் 5-6 மாதம் வந்து அந்த நிலம் சும்மா தான் கிடந்துச்சு முன்னாடி, இந்த போர் வசதிக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்போ இந்த கால்நடைகள் அப்படியே இங்கே வந்து அழகாக மேய்ஞ்சிட்டு அங்கேயே கிடமத்தி அங்கேயே அவங்களுக்கு வந்து உரத்தையும் கொடுத்துட்டு அதுக்கான பண்டமாற்று முறையில் அதுக்கான கூலியையும் பெற்று போயிடுவாங்க. இப்போ இந்த மரபு இருக்குல்ல நம்மக்கிட்ட, இது அருந்து போச்சுன்னு சொல்ல வரேன் நான். புரியுது. எனக்கு எளிதாக போய் இது தமிழகத்தில் எந்த நிலம் எனக்கு தெரியாது, அந்த நிலத்தை நான் எளிதாக போய் புழங்கிட்டு இருந்தேன் நான். இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 வேலை செஞ்ச வெள்ளாமையை 4 வேலை ஆக்கிட்டாங்க ஆண்டு முழுவதும். அது காரணம் என்னென்னா, இங்கே நாற்று நட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கும், இங்கே பயிரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாளே உரத்தை போட்டு தொழி அடிச்சுட்டு மறுபடியும் அந்த நாற்றை பிடுங்கி நட்டுரும். அப்போ வந்து இந்த நிலமும் சுவாசிக்க முடியாது, இந்த கால்நடையும் பயன்பாடு இல்லாமல் போகுது. அதான் சொல்ல, மண்ணுக்கேற்ற அரசியலை பண்ணணும். மண்ணுக்கேற்றது போல அந்த அரசியல் இருக்கணும். மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் செத்து போச்சுன்னு நம்மாழ்வார் சொல்றாரு. அதெல்லாம் போடுகிற போது அந்த நுண்ணுயிர்கள் வளரும். பயோடைவர்சிட்டி ஆங்கிலத்தை சொல்லணும். இது ஒரு படிப்பா வச்சிருக்காங்க எங்கெங்கயோ. இந்த பயோடைவர்சிட்டி நம்மகிட்ட எளிதா இருக்கக்கூடியதான். நம்ம அப்பா அம்மாக்கு இதான் நடக்குன்னு தெரியாமலே செஞ்ச ஒரு ஆமா. அதாவது தம்பி, இப்போ இந்த கீதாரிகள் வந்து அவர்களுடைய அந்த நாட்டுப்புற அறிவியல் இருக்குல்ல, ட்ரெடிஷ்னல் சயின்ஸ், அதாவது நட்சத்திரங்களை பார்த்து எத்தனை மணிக்கு விடியும், அதே மாதிரி மேகங்களுடைய நகர்வுகளை பார்த்து மழை வருமா வராதா, அப்புறம் அதே மாதிரி வந்து இந்த ஆடு மாடுகளுக்கான எந்த புல்லை வந்து அது மேயும், எந்த புல்லை மேயக்கூடாது, அதே மாதிரி அந்த ஆடு மாடுகளுக்கான மருத்துவ முறைகள், இதெல்லாம் வந்து ஒரு மண் அறிவியலாக இருக்குது. ஆமாம், யாரும் சொல்லி கொடுக்காத மண் அறிவியலாக இருக்குது. நீங்கள் வந்து இவற்றை வந்து பதப்படுத்துவதற்கு, இவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு நீங்கள் வந்து நாவல் வடிவம், கவிதை வடிவத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஆனால் இது வந்து டிஜிட்டல் யுகம். இந்த அச்சு ஊடகங்கள் இவற்றை பாதுகாக்கணும்னு நீங்கள் நம்புறீங்களா அடுத்த தலைமுறைக்கு? இன்னைக்குள்ள நான் இந்த அரசு அந்த அரசு குறிப்பிட்டு பேச வரல. பொதுவாக ஒட்டுமொத்தமாக அரசா இருக்கிறவங்க என்ன பண்ணா, அது தானே சிந்தனை இல்லைன்னு நான் பார்க்குறேன். சிந்தனையே இல்லை. கால்நடைத்துறைன்னு ஒன்று இருக்குது. நான் என்னோட மேய்ச்சலம்லாம் போயிட்டு இருக்கேன். அந்த கால்நடைத்துறைக்கு அதை பற்றி கேள்வியே கேட்கல. நான் ஒரு 1000 ஆடு 100 ஆடு வச்சிருக்கிறேன். சாலையில் அடிபட்டு இறந்து போயிருது. அதை பற்றியான சிந்தனை அந்த கால்நடைத்துறைக்கு இல்லையே. கால்நடைத்துறை எதை பேசுறாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கால்நடைத்துறை அமைச்சிருக்காங்கல்ல, அவங்க எதை மையப்படுத்தப்பட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வந்து இந்த அரசு அந்த அரசு இல்லை, கால்நடையில் இந்த கிடை சார்ந்த பொருளாதாரத்திலிருந்து வரக்கூடிய மக்களுக்காக இந்த கால்நடைத்துறை என்ன வேலை பார்க்குங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கிற முன்னேங்க. கால்நடைத்துறையில் இருக்கிறவங்க ஓகே, காலம் ஃபுல்லாக அவங்க மாடு வச்சிருக்காங்க, அவங்க உங்கள்கிட்ட வந்து எதுக்காக வேண்டி நிற்கல. இன்ன வரைக்கும் ஒரு 100 ஆடு வச்சிருக்கிறவர் வந்து உங்களோட எந்த இலவசங்களையும், உங்களோட எந்த அரசியல் திட்டங்களுக்கும் அவங்க உள்ள பணமே கேட்கல. அவங்க வந்து ரொம்ப எளிதாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடன் இருக்குது அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு 100 ஆடு இருந்தால் போதும், அவங்களோட தற்சார்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க போய் யார்ட்டையும் கைகட்டி நிற்கிறது இல்லை, நீ இலவசம் கொடுன்னு சொல்லி இந்த வரிசையில் நிற்கிறது இல்லை. அவங்க பிள்ளைக்கு படிக்க வைக்கணுமா 2 ஆட்டை வந்து படிக்க வச்சுருவாங்க 3 ஆடு. ஆனால் அவங்களுக்கு தேவை என்னென்னா மேய்ச்சல் நிலம். இந்த மேய்ச்சல் நிலத்துக்கு என்ன வரையறை பண்ண போகிறது? இந்த கால்நடைத்துறைங்கிற ஒரு பிரிவு இருக்குது நம்மக்கிட்ட. கால்நடைத்துறை அமைச்சகம் இருக்குது. இந்த அமைச்சகம் இந்த மக்களுக்கு என்னவா வேலை பார்க்குறாங்க? அவங்க வெறும் பண்ணை வடிவத்தை தான் வேலை பார்க்குறாங்க, பால் பொருளாதாரத்தை வேலை பார்க்குறாங்க. இந்த கிடை சார்ந்த இடத்துல இருந்தோ, மலைமாடுகள் சார்ந்த மேய்ச்சல்கள்கிட்ட இருந்தோ, ஈரோடு பகுதியில் இருக்கிறவங்க, தேனி இதில் அண்மையிலோட சீமான போராட்டம் பண்ண அந்த மக்களுக்காக இவங்க என்ன பொருளாதார வடிவம் வச்சிருக்கிறாங்க, இதை எப்படி செயல்படுத்தலாம், அந்த வல்லுநர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்குது. அதை இன்ன வரைக்கும் அரசு செயல்படுத்தலாம். இப்போ இதெல்லாம் தான் பேசப்பட வேண்டும். ஒரு செயற்பாட்டு வரை கொடுக்குறாங்க அப்படின்னா,
ஒரு அரசு ஆள வருது கொடுக்குறாங்க அப்படின்னா இது அந்த ஒவ்வொரு பட்ஜெட்லையும் இதில் இல்லவே இல்லை. கிடைசார்ந்த மக்களுக்கான எந்த ஒரு பட்ஜெட் இது வரைக்கும் பார்க்கல நாங்கள். இதையெல்லாம் எப்படி பதப்படுத்த போறீங்க நீங்க? அதாவது அச்சு ஊடகம் இல்லை அப்படி அது டிஜிட்டலோட போராடிட்டு இருக்கு அப்படின்னா இதை நீங்கள் திரைப்படமாவா அல்லது ஆவணப்படமாவா அது போல செய்தால் தானே அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். கண்டிப்பாக நான் இதை எழுத்து வடிவத்துக்கு முதன்மையாக நான் பார்க்குறேன். எழுத்து வடிவங்கிறது காலகாலத்துக்கு இருக்க போகிறது, நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி திரைப்படமாக எடுக்கிறதுக்காக முயற்சியிலையும் நான் இப்போ திரைப்படம் எடுக்கணும், இது சார்ந்த மக்களுக்கு இப்போ எழுத்தை விட ரொம்ப முக்கியம் காட்சி ஊடகம். காட்சி ஊடகம் இப்போ ஏன் நான் கேட்க வேண்டியிருக்குன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ் மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டு 2 தலைமுறை பிள்ளைகள் தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை உருவாக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உயர்வாக நினைக்கிற அந்த மனிதர்களுடைய வலியை, அனுபவத்தை, வாழ்க்கை முறையை, பாரம்பரியத்தை அதை கடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது கடத்தப்படாமல் போயிரும்ல. அதுக்கு தான் இப்போ நாங்கள் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்புன்னு இருக்குது இளைஞர். அப்போ நாங்கள் அதுக்கு 2 ஆண்டுகள் முன்னாடி முயற்சியில் எடுத்தோம், ஆயர்த்துவ பள்ளின்னு உருவாக்கும் அப்படின்னு. இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா வேளாண் துறையில் படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேளாண் துறையில் இந்த கல்வி சார்ந்த படிக்கிறவங்க கட்டாயம் போய் மேய்ச்சல் நிலத்தில் ஒரு ஆண்டு அவங்க ஆடு மாடு மேய்க்கணும், மேய்ச்சலோட மேய்ப்பரோட சேர்ந்துட்டாங்க. அப்படி எழுதப்பட்ட புத்தகம் தான் ஓநாய்க்குள்ள சின்னம். நம்ம இன்ன வரைக்கும் போடுற புத்தகங்களை அவர் அங்கே தங்கி எழுதினார். அப்போ அங்கே கதை களமே மாணவர்கள் போய் அங்கே போய் ப்ராக்டிக்கலுக்காக செய்முறைக்காக அங்கே போய் மேய்க்க போகிறாங்க மாடு. அங்கே உள்ள மாடையும் குதிரையும் அனுபவம். அதை வச்சு தான் அவர் ஜியோங்ராங் சீன மொழியில் அந்த புத்தகம் எழுதப்ப மிக பிரபலமான ஒரு புத்தகம். தமிழில் சி மோகன் அதை மொழிபெயர்த்துக்கா நான் படிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அங்கே இப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை இங்கேயும் உருவாக்கணும்னு நான் விரும்புகிறேன். கல்லூரிகளில் வேளாண் கல்லூரிகள் இருக்குது இன்னைக்கு. அவங்க இன்னும் வரைக்கும் அவங்க ஒரு கால்நடை சொல்லிட்டு ஒரு மாட்டுப்பண்ணையை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒண்டி மக்களை படிக்கிறான். வெளியிலே விடுறது இல்லை மக்களை. நீ விவசாயம் பண்ண விவசாயம் பண்ண விடுங்க. கால்நடை மலை கொண்டு போய் 3 மாதம் தங்கியிருந்து என்னன்னு கற்றுட்டு வா. அவங்க எப்படி காசு இல்லாமல் ஆடு மண் வளர்க்குறாங்க, நிலைமை இல்லாமல் எப்படி ஆடு மண் வளர்க்குறாங்க. இப்போ நிலங்கிறது பெரிய பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு 300 ஆடு 200 ஆடு நிலமே இல்லாமல் வளர்த்துட்டு இருக்கானே, அவன்கிட்ட போய் அது எவ்வளோ பெரிய மரபு வடிவம், அதை போய் கற்றுக்கிட்டு வா, அதை என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நீ என்ன மேன்முறை கொண்டு வரலாங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்தணும். அதை நாங்கள் செய்யணும் விரும்புகிறேன். அதுக்கு ஒரு காட்சி கூடமா இப்போ நம்ம பேசுறதா இல்லை. இப்போ உங்கள் குளம்படியில் கூட அந்த தந்தைக்கும் மகனுக்குமான முரண்பாடே அதுவாக தான் இருக்கும். ஏன் படியே நீ மாடு நீ இருக்கிற இதே பண்ண வேண்டியது. வேலை செய்யும் போது எதுக்கு ஆடு மாடை மேய்க்கணும், எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும், அவன் படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றது தானே சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் நீங்க முன் வைக்கிறீங்க. இப்ப நானும் உங்கள்ட்ட என்ன கேள்வி முன் வைக்கிறேன்னா, இந்த பாரம்பரியங்களை பிடித்து தொங்குவது தேவையா? கட்டாயம் தேவை. பாரம்பரியங்கிறது இப்ப நான் இப்ப என்ன சொல்றேன், அதுல ஒரு பொருளாதாரம் இல்லை, அது ஒரு குப்பைக்கு சமம்னா நீங்க விட்டுட்டு போகலாம். இன்னைக்கு தமிழகத்துல 8 விழுக்காடு பொருளாதாரம் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இதுல கால்நடைகள்ல இது கிட்டத்தட்ட சாராய உற்பத்தியோட அது உயர்வானது. சாராய உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வித்து சம்பாதிக்கிறத விட கால்நடைகளில் மிகையான பொருளாதாரம் இருக்குது. 8 விழுக்காடு சந்தைகளில் இன்றைக்கி நீங்கள் தீபாவளி வந்துச்சுன்னா 8 கோடி இந்த சந்தையில் வித்துட்டாங்க, 10 கோடி. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இது கிடையில இருந்தும் சாதாரண கிராம மக்கள் வளர்க்குறாங்களா 10 ஆடு 15 ஆடு 20 ஆடுல இருந்தும் இந்த குவியலாக வளர்க்குற நம்ம இடையில 1000 மக்கள் வளர்க்குறாங்களா கிடையாடுகள் வளர்க்குறாங்களா அங்கேருந்து தான் கிடைய மாடுகள் தான் சந்தைக்கு உற்பத்தி வருது. அது பெரிய பொருளாதாரம். அப்போ அந்த சந்தைக்காக நீங்கள் கட்டணம் கட்டுறீங்க, சந்தைக்காக ஒரு ஏஜென்ட் ஒரு ஏலம் விட்டு அவங்களுக்கு வைக்கி பார்க்குறீங்க. இப்போ இதை நெறிப்படுத்தும் போது இது தானாக மாறும். இதில் பொருளாதாரம் இருக்குது. மக்களை மாணவர்களுக்கு இது ஒரு துறை சார்ந்தே உருவாக்கலாம். ஒரு கல்லூரி படிப்பாக தனிப்படிப்பாகவே எப்படி நிலமே இல்லாமல் கால்நடை வளர்க்குறது. இப்போ சொந்த நிலம் வேணும், நம்ம கிராமத்தில் இருந்தால் சொந்த நிலம் தான் கட்ட முடியும் வைக்க முடியும். ஆனால் நமக்கு சொந்த நிலமே இல்லை. ஆனால் நம்ம 100 ஆடு வளர்க்குறோம், 2500 ஆடு வளர்க்குறோம், 1000 மாடு வளர்க்குறோம். இது எப்படி சாத்தியமாகுது? அங்கேருந்து பொருளாதாரம் யாருக்கு கொடுத்து? இப்போ ஒரு இடையே 100 ஆடு வச்சுருக்காருன்னா தன் தேவைக்கே ஒரு ஒன்றை வெட்டி திங்கிறதே கிடையாது. உப்புக்கண்டம் சொல்கிறோம்ல, கீதாரின் உப்புக்கண்டம்னு, செத்தாட்டு பாலும் வாழ்ந்தாட்டு பாலும் செத்தாட்டு உப்புக்கண்டம் தான் இடையனுக்கு சொந்தம்னு ஒரு பழமொழி இருக்குது பண்பாட்டில் இருந்து. ஆடு உயிரோடு இருந்ததுக்கு சாப்பிட மாட்டோம், செத்தாதான் அதை வெட்டி உப்புக்கண்டமாக்கி சாப்பிட்றது தான் பழக்கம். நம்ம பழக்கம் உயிரோடு அறுத்து சாப்பிட்றதில்ல. இந்த கறி யாருக்கு போகுது? ஒரு தன்னலம் மற்றவர்கள் இந்த 1000 அந்த வேளாண் மக்களாக இருக்கட்டும், வேளாண் மக்கள் தான் உற்பத்தி பண்ணுற நெல்லை தானே திங்கிறதில்ல, கொண்டு போய் எங்கேயோ குத்து தான் மக்களுக்கு வருது. அதே மாதிரி தான் தானே உற்பத்தி பண்ணுற இந்த ஆட்டையோ மாட்டையோ இங்கே யாரும் சாப்பிட்றதில்ல. அது அப்படியே இதில் மத கொள்கைகள்லாம் அதில் ஒன்றும் கிடையாது. பண்பாடு, காலங்காலமாக இந்த பண்பாடு. நான் வளர்க்குறது என் பிள்ளைக்கு நிகர், நான் அதை சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். இப்போ ஒரு நிகழ்வு, எனக்கு எங்கள் அப்பா ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது தஞ்சாவூர் போயிருக்காரு. ஒரு நாள் ஆட்டை விற்கிறார் அவர். மறுநாள் நான் எங்க கறி எடுக்க போகிறோம். அந்த நான் வித்தாடை இங்கே உரிச்சு தொங்குது. அவர் வேணான்ட்டு வந்துட்டார்.
ஆடு அது வேற ஆடு வளர்த்தா இருந்தால் அதை வாங்கியிருப்போம். நம்ம ஆடே உரிச்சு தொங்கும் போது ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டார். இது எவ்வளவு, இதுக்கு வந்து மத நம்பிக்கை இல்லை, இது பண்பாட்டு இல்லை, அது ஒரு உறவு. அது ஒரு யாரா இருந்தாலும் எல்லா சமூகத்திலும் உள்ளது. ஒரு வளர்த்த ஒரு 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 நாம் வந்து கைப்படி வளர்க்குறோம், ஒன்னே ஒன்று நடக்கும். கோயிலுக்கு நம்ம நேர்ந்துக்கிட்டோம்னா அதை வெட்டி சாப்பிடுவோம். நம்ம அது மக்கள் நானே சாப்பிடல, அது எல்லா மக்களும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். படையல் முறையில் சனாதனத்தை வந்து வேறுபடக்கூடிய இடமா இருக்குது. அது நாமளே தோப்போட அழகாக சொல்லியிருப்பாரு. அங்கேயே படையல் நடத்தும், அங்கேயே ஒருத்தர் சாமி ஆடுவார், அவரே எடுத்து பரிமாறிடுவார், கடைசியில் அவரே மனுஷனா மாறிடுவார். அப்படியே தோப்பா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒன்று தான் நம்மகிட்ட. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்கள் வீட்டில் லட்சுமின்னு ஒரு பஸ் பசுமாடு இருந்துச்சு. அந்த பசுமாட்டை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பா கொண்டு போய் திருவோணம் சந்தை கொண்டு போய் அங்கே வித்துட்டு வந்துட்டாங்க. அது எங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. எங்கள் அம்மா அழுது அந்த மாட்டை கட்டி பிடிச்சி அழுது கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா எங்கள் அம்மா பதறிட்டு ஓடிறாங்க. என்னன்னு பார்த்தா லட்சுமி எங்கள் வீட்டு போரில் வைக்க போரில் மேய்ஞ்சிக்கிட்டு. ஆனால் இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன வருத்தமாக போச்சுன்னா, யாருக்கிட்ட வித்தன்னு தெரியலையே, எப்படி கொண்டு போய் நான் கொடுப்பேன், அப்படி பண்ணிட்டு வந்துட்டாளே அப்படின்ட்டு. மாடுகள் வந்து மனிதர்களோடு ரொம்ப நெருக்கமாகவும் உறவாகவும் நட்பாகவும் இருக்கக்கூடியது, நன்றியோடு இருக்கக்கூடியது. அதை நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. மனுஷ வாழ்ல இருந்து இன்னைக்கு தமிழ் வாழ் வந்து மாடோட நம்ம பயணம் வந்து நம்ம இந்த பண்பட்ட இடத்துக்கு வந்ததே மாடு ஆடுதான் காரணம். முதல்ல புரியுது. ஒரு நாகரிகம் வளர்ச்சதே இப்ப என்ன அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முள்ளினத்தை வரைக்கும் போது நாகரிகத்தோட பண்பாட்டு தொட்டிலும் முள்ளிலே சொல்றாங்க. நாம் வந்து என்ன சமூகனா இருக்கலாம், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தொழில் கூறுகளாக பிரிஞ்சுக்கிட்டோமே தவிர தமிழர் தான். அவர் என்ன இன்னைக்கு சொல்லக்கூடிய சோக சாதின்னு வகைப்படுத்திட்டா கூட அவங்க வந்து எல்லாம் தமிழர் தான். அவங்க தொழில் ரீதியாக நாம் வந்து பயன்படுத்தப்பட்டால் அதில் நம்மகிட்ட வந்து மத கொள்கைகள் உள்ள வந்தனால பிரிவினை ஏற்றத்தாழ்வு வந்துருச்சே தவிர தமிழர் தான் அவர். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அது இன்னைக்கு ஒரு பண்பாடு இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் சமம் தான். என்ற ஒரு பெரிய பண்பாடு இருக்குன்னா அது இந்த தமிழர்களோட பண்பாடு, எல்லாத்தோட பண்பாடு. அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். இந்த ஆண்டு 2026 ஐநா மன்றத்தினுடைய தீம், அது கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேய்ச்சல் நில பாதுகாப்பு. ஆமா, மேய்ப்பர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் ஐநா மன்றத்தினுடைய ஒரு கருப்பொருள். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கீதாரிகளுக்கு அல்லது மேய்ச்சல் மாடுகள் ஆடுகளை வைத்திருப்பவர்களுக்கு தெரியுமா? இதை நாங்கள் வந்து இப்போ அந்த தமிழ்நாடு மேய்ச்சல் சமூகக்குள்ள எங்கள் கலை செயல்பாளர் தலைவர் இளஞ்சனியன் இருக்கிறாரு. இப்போ அவர் தான் கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தன்னோட சொந்த செலவுலேயே பயணம் பண்ணி எல்லா மக்கள்கிட்டையும் போய் அறிக்கைகள் கொடுத்து துண்டறிக்கைகள் கொடுத்த மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கு. நீங்களாம் ஒன்றா வரணும். ஏன்னா இங்கே ஒரு பிரிவு தனித்தனியாக குழுக்குள்ளா இருக்காங்க. அப்படி ஒரு 2-3 அமைப்பு செயல்படுறோம். தொழுவங்கிற அமைப்பு முதல்ல இருக்குது, கபிலன்னு சொல்லிட்டு பேராசிரியர் கபிலன் வச்சிருக்காரு. அவர் தொழுவம் கிடைமாடல் ஒரு இணைச்சி பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் வந்து மொத்தமாக தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் சமூகம்லாம் சொல்லலை, கால்நடை பயன்படுத்துகிற எல்லா மக்களையும் நாங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்காக முயற்சி பண்றோம். எங்களுக்கு வந்து ஒரு உரிமை வேணும், ஒரு சட்டம் வேணும்னா தனித்து பெற முடியாது இல்லையா? அப்ப கோயம்புத்தூர்ல உள்ள ஆளு எனக்கு நான் கூப்பிடுறேன், ஈரோட்டில் உள்ள அந்தியூர் மலைமாடு மேய்க்கக்கூடிய லிங்காயத்துகளை நான் கூப்பிடுறேன், இங்கிட்டு எட்டயபுரம்பதியில் நாயக்கரெல்லாம் இருக்கக்கூடிய சில பேர் வச்சிருக்கேன், அவங்களையும் கூப்பிடுறேன், கொண்டாடுகளையும் கூப்பிடுறோம். எல்லாரும் வாங்க, உங்களுக்கு ஒரு சட்டம் வேணும், மேய்ச்சல் வேணும்னா இதை பேசுங்கிறக்காட்டி இப்படி ஒரு போக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 4-5 ஆண்டுகள்ல ஒரு சில பேருக்கு கவனம் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த சட்டம் இந்த ஐநா மன்றம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதனால நிறைய புரிதல் வந்திருக்கு நிறைய பேருக்கு. தமிழ்நாட்டில் வந்து மேய்ச்சல் நிலங்களுக்கு போய் மலை மாடுகள் போய் மேய்கிறதுனால மரங்கள் பாதிக்கப்படுது, விலங்குகள் வந்து நோய்வாய்ப்படுது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டு இப்ப தடுத்திருக்காங்க. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் செந்தமிழன் சீமான் வந்து போராடுறாரு. அது ஒரு மிகப்பெரிய கேளிக்கைக்குரிய ஒரு செயலா இன்றைக்கு அரசியல் களத்துல பார்க்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இதை கேலிக்குள்ளாக்க நகைப்பாக எனக்கு அவங்கள பார்த்து தான் எனக்கு சிரிப்பா வருது. இப்போ நம்ம ஒரு சான்று எடுத்துக்கிறோம். 1920களில் கால்நடை வளர்ப்புக்காக வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. எத்தனை கால்நடைகளுக்கு இருந்துச்சு அப்படின்னு. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழிச்சு அப்போ மலை பயன்பாடு என்ன, மலை சார்ந்த இடத்துல பழங்குடிகள் எங்களை மாதிரி மேய்ச்சல் மக்கள் பயன்பாடு என்னவா இருந்துச்சு, காட்டுக்குள்ள இயல்பா போங்கன்னாங்க. இயல்பா போய் இயல்பா வந்தாங்க. இன்னைக்கு உள்ளே போகல. கேட்டா நாங்கள் காட்டை பாதுகாக்கிறோம், மானை பாதுகாக்கிறோம், புளியை பாதுகாக்கிறோங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த கால்நடைகள் அப்ப எண்ணிக்கை கூடியிருக்கணும்ல, நீ பாதுகாக்கிற இருந்தா உள்ள வன உயிரில் எண்ணிக்கை கூடியிருக்கணும்ல, காட்டோட வளம் கூடியிருக்கணும்ல, ஏன் மழை எல்லாம் போச்சு இன்னைக்கு? அங்க உள்ள மரங்கள் என்னாச்சு இன்னைக்கு? அது நமக்கு மேய்ச்சல்காரர்களும் பழங்குடி மக்கள் தான் வெட்டி திங்கிறாங்களா? இல்லை, அது இது கிடையவே கிடையாது. இது அங்க உள்ள இந்த கிடமாடு போய் இப்ப அந்த காட்டு மாடோ இல்ல கிடமாடோ இல்ல மலைமாடு போய் மலைக்குள்ள மேய்ஞ்சாதான் காட்டு தீயை கட்டுப்படுத்தப்படும். இங்க ஒரு சூழல் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, காட்டு தீ உருவாகிறது கொடைகள்ல இயல்பு. அந்த இயல்பு எப்படி இருக்குன்னா, அது பரவுறது புல்னாலதான் பரவுது. புல் காஞ்சி போன புற்கள் கோடை காலத்துல. இப்ப இந்த ஆடு மாடு போய் அந்த புற்களை மேய்ஞ்சிருந்துச்சுன்னா
இந்த காட்டுத்தீ உருவாகும் அதே இடத்துல இருக்கும், பரவாது, வேற வேற காடுகளை போய் துண்டிக்கப்பட்டுரும் தொடர்ச்சி. அப்ப இந்த மாடுகளை நீங்க இயல்பா புலங்கவே விடலைன்னா அந்த காட்டுத்தீ உருவாகும், அழிவு நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உலக வெப்பமயமாக்குதல் வந்து ரொம்ப கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் சூழ்நிலை தான் பனி உருகுது, வெப்பமாயிட்டு நம்ம சொல்றோம். இதை தடுக்கிற இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக செயல்படுற இடம் கால்நடைகள் தான் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இயல்பா தாவரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு அந்த கரியமில வாயு எடுத்துக்கிட்டு தான் நமக்கு உயிர் மூச்சு வாயு காற்றை கொடுக்குது, ஆக்சிஜனை கொடுக்குது. அப்போ இயல்பாக வளரக்கூடிய ஒரு பயிர்லேருந்து இந்த மாடு போய் ஒரு புல்லை திங்கி போது அதை வளர்ச்சி தடைப்படுறதுனால என்ன பண்ணுன்னா, வேகமாக காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் அதிகமாக விடும். அப்போ என்னென்னா, இந்த புல் தன்னை மாடு மேய என்னென்னா, புல் தன்னை வேகமாக வளர வைக்கிறதுக்காக காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து அமெரிக்காவில் கலிபோர்னியா கூகுள் நிறுவனம் கண்டுபிடிச்சி, அவங்க கண்டுபிடிக்கல, இந்த மாதிரி வல்லுநர்களை கண்டுபிடிச்சி அங்கே செயல்படுத்துகிறாங்க. எப்போ 2009 செயல்படுத்திட்டாங்க. கலிபோர்னியாவில் கூகுள் நிறுவனத்தோட தலைமைச் செயலர் இருக்குது. அங்கே காட்டுத்தீ அதிகமாக பரவி அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லாதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 200 ஆடை கூப்பிட்டு, அது ஒரு மேய்ப்பெரும் கூப்பிட்டு வாரம் வந்து மேய்ச்சி போகிறதா அவருக்கு வேலை. அதுக்கு அரசு பணம் கொடுக்குது. அவங்க அந்த இப்போ கூட ஹாலிவுட்லாம் எரிஞ்சு போச்சு, ஹாலிவுட்ல எரிஞ்சு போச்சு இல்லை, எரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண, அங்கே வந்து இப்போ நார்மலாக ஒரு புல் வளருன்னா அதை வெட்டுறக்கு ஒரு தொழிலாளி போட்டிங்கன்னா அங்கே நீ எண்ணெய் பயன்படுத்தணும், எரிபொருள் பயன்படுத்தணும். அதனாலேயும் காரியமலை வாயு உங்களுக்கு கூடும், காற்றில் உள்ள வாயு கூடும். இப்போ இங்கே போய் ஆடை மாட்டை விட்டு அங்கே மேய்க்க வச்சிட்டிங்கன்னா அது அங்கேயே மேய்ஞ்சி அங்கேயே முழுக்கப்பட்டு போயிடும். அது ஒரு மறுபடியும் புல் வளரும். இதை செயல்படுத்தியிருக்காங்க, யாஹூ செயல்படுத்தியிருக்காங்க, கூகுள் செயல்படுத்துறாங்க. நம்மகிட்ட வந்து செயல்படுத்த முடியலை. ஏன்னா காட்டுக்குள்ளே புலங்க விடல, நம்மளை காட்டுக்குள்ளே போக விட மாட்டாங்க. புரியுது. அது மரபார்ந்த ஒரு செயல், அதை வந்து உள்ள விடுறது இல்லை. இல்லை ஒரு படிமத்தை உருவாக்கலாம். அவங்க இத்தனை கிலோமீட்டர் நீங்கள் போய் வரலாம், சுதந்திரமாக போய் வரலாம், இதுக்கு மேலே போகாதீங்க அப்படிங்கிற ஒரு இடத்து கூட இன்னும் வரல. இப்போ செந்தமிழன் சீமான் மாடுகள் மாநாடு போட்டபோது என்ன விமர்சனங்க வச்சாங்க அப்படின்னா, இவர் வந்து குலத்தொழிலை ஆதரிக்கிறாரு, இந்த கோணார்களினுடைய வாக்குகளுக்காக இதை அவர் செய்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அதை நம்புறீங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், அதோட மேனாடு மேலே நான் சிங்கப்பூர்ல வந்து முழுசா பார்த்துருக்கேன், எல்லாரும் பார்த்தோம். நம்ம அவர் கூப்பிட்டு பேசின போல ஒரு நாயக்கர் மக்களுக்கு, அது யாருக்கா தெரியுமா? அவர் அங்கே வந்து ஒரு செங்கோலை கூப்பிட்டு கடைசியில் வந்து கொடுத்துட்டு போனார்ல, மலை மாடு மேய்ச்சலுக்காக போராட்டம் போய் பண்ணார்ல, மலையில ஏறி மாடை ஊற்றி பண்ணல, அது கோனார் இல்லை. அது நீங்க சொல்லக்கூடிய திராவிடம் சொல்லக்கூடிய நீங்க இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய தெலுங்கு மக்கள், அவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க. அந்த தேனி மாவட்டத்தில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயக்கர்கள் மக்கள் வந்து அதிகமாக மலை மாடு வச்சிருக்காங்க. சரி, நம்ம கோனாரும் வச்சிருக்கிறது போல அவங்களும் மிக மலை சார்ந்த பகுதிக்குள்ள அவங்க அதிகமாக வச்சுக்காங்க தேனியில. அவங்களுக்கு தான் அவர் போராடினார். நீங்க சொல்ற மாதிரி இங்க அவர் தமிழ் வெறி இப்படிலாம் சொல்ற தேவையில்லை. அவர் இங்க உள்ள மக்களுக்காக தான் போராட்டம், கோனாருக்காண்டி போராடல. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, கோனார் மட்டும் இப்போ அது சூழலில் ஆடுமன் வைக்கல. பண்பாட்டு அடையாளத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு பெரிய மரபு இருந்தாலும் கூட, நம்மள மரபு நெடிய மரபாக இருந்தாலும் கூட, இன்னைக்கு சூழலில் நாயக்கர்கள் வச்சிருக்கிறாங்க, லிங்காயத்துகள் வச்சிருக்காங்க, எல்லா சமூகத்திலையும் வச்சிருக்காங்க, கெட போடுறாங்க மரபு. அதுல வந்து சில வேறுபாடுகள் இருக்கலாம். இப்ப இந்த வலசை போற இதை வந்து இன்ன வரைக்கும் ஆயர்ல வச்சிருக்காங்க, கோனார் வச்சுக்க வச்சுட்டா கூட, ஆனா இன்னைக்கு அதுல வந்து உள்ளூர் சார்ந்த மேய்ச்சல் நிலத்திலேயே பட்டி முறையில 100 ஆடு வச்சிருப்பாங்க, உள்ளூர்லயே மேய்ச்சிக்குவாங்க, வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. நிலம்பெயர்ந்து போற சூழல் இல்லாம தானே ஒரு 50 மாடு வச்சிருப்பாங்க, எருமை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தான் மேய்ச்சி. அதுகளுக்கெல்லாம் யாரு பேசுவா அந்த அரசியல்? நம்ம தான் சொல்ல, ஒரு காக்கையை வந்து ஒரு எருமையை குத்துச்சுன்னா எருமைக்கு வலிக்கும், ஆனா அது காக்காய் தெரியாது, நமக்கு தெரியும். இது நம்மளால அடிக்கடி சொல்லுவார். அப்ப நம்ம தான் அதுக்கு போய் அதுக்கு விரட்டி விடும். நம்ம ஒரு எருமை புண்ணு கொத்தும் போது இந்த மாதிரி தான் இது வந்து மனிதர்களுக்கு வந்து நாம் வந்து இந்த சூழல்ல நாமும் தான் இந்த அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் போல நாம தான் அதை வந்து சமப்படுத்தணும். ஆனா நம்மளே வந்து இதை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கோம். சீமான் வந்து தொடர்ச்சியா ஆடு மாடு மேய்த்தலை அரசாங்க வேலையா நான் மாத்துவேன் அப்படிங்கிறதும், மேய்ச்சல் நில மீட்புக்காக ஆடு மாடுகளை வைத்து மாநாடு நடத்துவதும் வாக்குக்காக இல்லையா? அவர் ரொம்ப தெளிவாக தான் சொல்றாரு. நான் இருக்கிறேன் இல்லை, ஆனால் எனக்கு சித்தாந்தம் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டார். அவர் வந்து நீ என்னை சாதிப்பாட்டு போட்ட ஓட்டு எனக்கு தீட்டுனே சொல்றாரு. எந்த ஒரு அரசியல்வாதி எந்த சமூகம் நீங்க சொல்ல, அவங்க அங்கீகரிக்கப்படுறது சாதி பார்த்து தான். இப்போ நீங்க தேர்வு வந்துட்டா அங்கே போய் நிப்பாட்டுறதே கடைசி நேரத்தில் எந்த சாதி அதிகமாக இருக்கு அங்கே நிப்பாட்டி அந்த ஓட்டு எடுக்கிறதா இன்னைக்கு உள்ள சொல்ல. எந்த கட்சியாக இருந்தால் அப்படி தான் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப வெளிப்படையாக வந்து சாதி பார்த்து போகிற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்கிறார். நீ தமிழ்ச்சமமாக என்னோட வா அப்படின்னு தான் சொல்கிறார். தமிழ்ச்சமமாக வாங்கிறப்ப அதுதானே ஒற்றுமையின் குறியீடு. ஒரு மக்கள் பிளவுபட்டு கிடக்கும் போது மக்களை எதன் ரீதியை மையப்படுத்தி அவங்கள ஒற்றுமைப்படுத்தினா நமக்கு பொதுவான என்ன தமிழ். அப்போ தமிழ் மூலியமாக அவர் ஒற்றுமைப்படுத்துறாரு. அப்போ
அதை அவரை அந்த இடத்த ஏளனமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கால்நடை பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பொருளாதாரம். உலகளாவிய அளவிலேயே டென்மார்க் இன்னைக்கு பெருசாக போயிடுச்சு சொல்கிறாங்க. கால்நடை வச்சு ஆஸ்திரேலியாவில் போய் நான் போய் பார்க்குறேன். எல்லாரும் வந்து விவசாயத்தை விட கால்நடை வளர்ப்பை தான் ரொம்ப இது பண்ணுறாங்க. அந்த பால்களில் சோப்பு உற்பத்தி பண்ணுறாங்க, வெள்ளாட்டு பால்கிறது சோப்பு உற்பத்தி பண்ணுறாங்க, ஷாம்பு அந்த மாதிரி பெண்கள் அலங்கார பொருட்களை ஆடம்பர பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, கறி பயன்படுத்துகிறாங்க, இறைச்சிக்கு போகுது, தோள்கள் மற்ற இதுகள்லாம் போகுது. இப்படியெல்லாம் பொருளாதாரம்லாம் இருக்கும்போது அதை எடுத்துக்கிறதுல என்ன இருக்குது? தமிழ் அரசு அதை கொண்டு வரணும். சொல்லப்போனால் கொண்டு வந்து மக்கள் நேரடியாக அவங்கள அரசு தொழில் உருவாக்கலாம்ல. இன்னைக்கு நீ வந்து ஒரு 1000 ஆடு வச்சிருக்கியா, எனக்கு இத்தனை கிலோ கறி கொடு, இத்தனை கிலோ மாடு கொடு, இத்தனை ஆடு கொடு, எனக்கு நான் கொள்முதல் பண்ணிக்கிறேன், ரேட் நான் ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறேன், இந்த விலைக்கு நீ உற்பத்தி பண்ணு, தங்க விலை நிர்ணயிக்கிற மாதிரி மற்ற பொருள் விலை நிர்ணயிக்கிற மாதிரி இதே நிர்ணயிச்சு கொண்டு போகலாமே. கொண்டு போனால் அரசுக்கு நல்ல லாபம் தான் கிடைக்கும். இல்லை, இந்த பாலினுடைய மொத்த உற்பத்தி மதிப்பே 3 லட்சம் கோடின்னு அண்ணன் செந்தமிழ் சீமான் சொல்றாரு. அதுவே வந்து தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு அடைய வைக்கணும், அதை நீ முறைப்படுத்து அப்படின்னு தான் வந்து அவர் வந்து சொல்றாரு. இப்போ நீங்கள் பேசுகிற போது நீங்கள் சொன்னீங்க, நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற போது அங்கே ஆடு மாடுகள் மேய்த்தலை முதன்மை பணியாக வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒரு தொழில் ரீதியாக நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 6 மாத காலம் அங்கே போய் இருந்தப்ப அவங்க மக்கள் வந்து இந்த எளிய கிராம வடிவத்தில், அதாவது நகர்ப்புறத்தில் வாழ் மக்களை விட்டுட்டு அவங்களுக்கு வர்ற பால்ல இருந்து எல்லாமே இங்கே இருந்தால் கிராமத்தில் தான் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பால் சார்ந்த இடத்துல கால்நடை வச்சிருக்காங்க, கறி சார்ந்த இடத்துக்கு ஒரு தனி கால்நடை வச்சிருக்காங்க, வெள்ளாடுகள். அவங்க வந்து விவசாயம்ங்கிறது ரொம்ப குறுகிய காலம் தான் நடக்குது. ஒரு 3 மாத காலம் தான் அந்த குளிர் காலத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த நிலம் சும்மா தான் கிடக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர்னு சொல்லி உள்ள மாடு தான் இருக்கும். அதுக்குள்ள இயல்பாக அதுவாக மேய்ஞ்சு கறிக்கு வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பால் வேணுங்கிறப்ப அதை பால் கறந்துக்கிறது, செம்பரியாடுக்கு இறைச்சிக்காக இதெல்லாம் கொண்டு போகக்கூடிய இடமா நேரடியாக நகரத்துக்கு வரக்கூடிய இடத்துக்கு போகுது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒன்று அண்ணன் சீமான் சொல்ல போது ஒரு செயற்பாட்டு வரைமுறை, நான் வந்து ஆடு மாட்டு மேய்ச்சல் அரசு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒன்று தான் அவர் சொல்கிறார் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ அந்த மரபார்ந்த மேய்ச்சல் மக்கள் வர்றாங்கல்ல, அப்போ அவங்கள்ட்ட இருந்து அதை என்ன அரசு சொல்ல மாற்ற முடியும்? அப்போ அரசு தொழிலுங்கிறது நேரடியாக ஒரு அலுவலகத்தில் போய் உட்காந்து நான் ஒரு பீனாவோ ஒரு கிளக்காவோ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை பார்க்குற மட்டும் அரசு தொழில் இல்லை. உணவுப் பொருளை உற்பத்தி பண்ண கொடுக்கணும் அரசு தொழில் தான் அப்படிங்கிற ஒரு நிமித்தம் தான் சொல்கிறாரு. அதை இவங்க வந்து அரசியல் ரீதியாக தான் கேள்விக்குள்ளாக்குறாங்க. இப்போ இந்த மேய்ச்சல் நிலத்தில் ஒப்பீடு பண்ணும்போது ஆஸ்திரேலியா மேய்ச்சல் நிலம்போட தமிழ்நாடு மேய்ச்சல் நிலம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடுல பாலினத்துக்கு அப்புறம் இந்த மேய்ச்சல் நிலங்கிறது வந்து இங்கே மருத நிலம் அதிகமாக உருவானதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மகிட்ட வந்து ஒரு சுமூக போக்கு ஒன்று இருக்குது. உலகத்திலேயே மேய்ச்சலுக்கும் வேளாண்மைக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா மேய்ச்சல் அதிகமான வேளாண்மை பண்ண முடியாது, வேளாண்மை அதிகமான மேய்ச்சல் 2 பேருக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஓநாய் குலச்சினத்தோட மையக்கருத்து அதுதான். மேய்ச்சல் நிலத்துக்கும் வேளாண்மை உருவாக்குறவங்களுக்கான சண்டை தான் ஓநாய் குலச்சினத்தோட எப்படி இந்த மேய்ச்சல் நிலம் அழுத்தொழிக்கப்பட்டது அப்படின்னு. இங்கே வந்து உலகத்திலே இல்லாத ஒரு சிறப்பு என்ன இருக்கு கேட்டிங்கன்னா, கிடக்கட்டுதல் எப்படி கேட்டிங்கன்னா, மேய்ச்சல் நிலத்தை வந்து ஆண்டு முழுவதும் பயன்படுத்துறது இல்லை. உங்களோட விவசாய நிலம் என்னோட மேய்ச்சல் நிலம். ஆமாம், நீங்கள் ஒரு 4-5 மாதம் விவசாயம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நான் போய் இதை மேய்ச்சல் எனக்கு எடுத்துக்கிறேன். அந்த 5-6 மாதம் தண்ணி வராத பொழுதுக்கெல்லாம் நான் அங்கேயே மேய்ச்சி கலந்துப்பேன். இதுதான் என்னோட மேய்ச்சல். இந்த மரபை தான் இவங்க ஊக்குவிக்கணும். இயல்பாக போய் தனியாக ஒரு நிலம் தேவையில்லை. இங்கே தனியாக ஒரு இப்போ இருக்குன்னா அங்கேயே இருக்கப்பட்ட பல்லுயிர் காடுகள் இருக்குது, மேய்ச்சல் நிலம்னு தனியாக வச்சுருக்காங்க, அது இருக்குது. அது சாராமல் இந்த ஒரு வடிவத்தையும் கொஞ்சம் கணக்கில் வந்து இதான் மேய்ச்சல் நிலங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா இது இன்னும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா மக்களாக ஒன்றிணைந்து வாழக்கூடியது. கிடைக்கற்றவங்களும் ஒன்றா இருப்பாங்க, உழவர்களும் ஒன்றா இருப்பாங்க. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத சூழலுக்கு இல்லை. தஞ்சையில் வந்து இந்த கீதாரிகளுக்கும் உழவர்களுக்குமான உறவு இருக்குல்ல, அதை நீங்கள் எழுதியிருக்கீங்க. அது நானெல்லாம் வந்து நேரடியாக வந்து அனுபவிச்சார். ஆமாம். அதுபோல் நம்முடைய ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஈழத்தமிழர் லியோ பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கூட வந்து 30 ஏக்கர் நிலத்தில் மாடுகள் தான் வளர்க்குறதா சொல்கிறார். மாடு ஆடு இதுதான் வளர்க்குறதா அவர் வந்து சொல்லி எனக்கு வீடியோலாம் வந்து எடுத்து போட்டார். அப்போ இந்த மாடு ஆடு அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி நம்ம இந்தியா தான் வந்து உலகத்திலேயே இறைச்சி ஏற்றுமதியில், மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு நம்முடைய பிரதமர் வந்து பெருமை சொல்றாரு. ஆனா இங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா சண்டைக்கு வர்றாங்க, வாகனத்துல ஏற்றிட்டு போனாங்கன்னா அடிச்சு பறிக்கிறாங்க. புரியுது. இப்ப எங்ககிட்ட கூட நிறைய பேர் புரிதல் இல்லாம என்ன சொல்லுவாங்கன்னா, மாடு வந்து மாட்டுக்கறி திங்கக்கூடாது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஒரு கீதாரி ஒரு இடையர் ஒரு 1000 வந்து 300 மாடு வளர்ச்சிருக்காருன்னா அதில் உள்ள வயசான மாடை விற்பனைக்கு கழிவுக்கு அனுப்பிச்சாதான் இளம் தலைமுறையாக வளர்க்க முடியும். நான் அதுக்காண்டி நான் 2000 மாட்டை ஒரே இடத்துல வச்சேன்னா மேய்ச்சல் இல்லை. நான் இது என்னென்ன ஒரு சூழல் தான், யார் கறி சாப்பிட்றாங்களோ அவங்க சாப்பிடட்டும். புரியுது. அவங்க வாய்க்குள்ள என்ன போகணுங்கிறத நிர்ணயிக்கிற முடிவு என்கிட்ட இல்லை. எங்களுக்கு அவனுக்கு உறவு வேணும். இப்போ ஒரு இடையர் ஒரு 100 மாடு 1000 மாடு வளர்க்குறாரு அப்படின்னா, ஒரு 1000 வளர்க்குறாருன்னா அவர் வளர்க்குறதுக்கே இங்கே வாங்குறவங்க இருந்தால் தான் அந்த வளர்க்குறதுக்கே ஒரு இது இருக்குது, சுழற்சி முறை இருந்துகிட்டே இருக்கும். கறியே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ இந்த நாட்டின மாடை எப்படி பாதுகாக்கிறது? நாட்டை நம்ம பாதுகாக்கல, அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. பால் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பங்கு எப்படி இருக்கோ, தயிர் சாப்பிட்றவங்களுக்கு பங்கு இருக்கோ, நாட்டு மாட்டோட இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது.
புரியுது புரியுது. அந்த இது வேணும் இங்கே. அப்போ இயற்கை மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க அவங்க சூழல் அவங்க சாப்பிட்டு போட்டோம். தோல் கருவிகள் பயன்படுத்துறவங்க தோல் கருவிகள் உற்பத்தி பண்ணட்டும். இது இயல்பு. இந்த தோல் கருவியில் கூட நம்ம இதுக்கு எல்லா மாட்டையும் போய் எடுத்துட மாட்டாங்க. அந்த கருவிக்கு செத்த மாட்டை எடுக்க மாட்டாங்க. அதில் பெரிய இது இருக்குது. அது அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க அழகா. போய் அழகா அந்த உயிரில் மாட்டை சில மாடுகளை தோலை மட்டும் தான் பயன்படுத்தி எடுத்து அதை இது பண்ணுவாங்க. புரியுது புரியுது. அதே போல் தம்பி, நம்ம சங்க இலக்கியங்கள்லேருந்து எல்லாமே கீதாரி, இடையர், ஆயர் இப்படிலாம் இருக்கு. இந்த யாதவ் அப்படின்னு சொல்லி அதை முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நீங்க கடைசியா சொல்ல விரும்புறது? நான் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நான் எங்க வீட்டுல எங்க அப்பாட்ட போய் நீங்க என்ன ஜாதின்னு கேட்டா அவரு ஒரே வார்த்தையில ஜாதிங்கிறது பழக்கப்படுத்தினா கோனாரு இடையே ஆயாஞ்சிட்டு மதம் கேட்டா அவருக்கு என்னன்னே தெரியாது. அப்படின்னா என்னன்னு கேட்பாரு. படிக்காதவர் எங்க அப்பா. மரபொறி மட்டுமே உடையவர் எங்க அப்பா. 75 வயசு அவருக்கு மரபொறி மட்டுமே உடையவர் அவர். அவர் நீங்க சொல்ற எழுதி வச்ச புத்தகத்தை படிச்சாலும் இல்லை. யாரோ எழுதி வச்சு பாடத்திட்டமாகப்பட்டு நீ இன்னும் சமூக சொல்லணும் வரையறுத்தாங்கல்ல, அவங்க பட்டியலுக்குள்ள அடைச்சாங்கல்ல, அப்படிலாம் அவர் பழக்கப்படும். அவங்க அப்பாட இருந்து என்ன கற்றுக்கிட்டாரு, அவங்க தாத்தா என்ன கற்றுக்கிட்டாங்க, அவரோட மரபொறி. அதுதான் மரபொறி. அப்போ எங்களை அடையாளப்படுத்த இந்த பொது சமூகம் தமிழ் சமூகத்தில் கொணாருன்னு தான் சொன்னாங்க, இடையர் தான் சொன்னாங்க, ஆயிரம் தான் சொன்னாங்க. சங்கலுக்கு அப்படி தான் பதிவு பண்ணுது. இந்த எதுவும் ஏற்றுக்கிட்டு யாதவங்கிற ஏற்றுக்கிட்ட வாழ்ந்த மக்கள் கீழே சாளுக்கியர்கள் இருந்திருக்காங்க. கீழே சாளுக்கியர்கள் அவங்க சில கோயில் கட்டியிருக்காங்க. கிணறு தமிழர்கள் இல்லை. அவங்க தமிழர்கள் இல்லை. தமிழர்களுக்கு யாதவங்கிறது தேவையில்லைங்கிறதான் என்னோட கருத்து. அது என்னோட மரபை புடுங்குற இடமா நான் பார்க்குறேன். என்னோட இன்னைய ஒரு கிளைம் இது இருக்குல்ல. இப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என்னையும் யாதவம் போட்டீங்க, வட இந்தியாவிலேருந்து ஒரு யாதவம் போட்டீங்க, எல்லாரும் நீங்க குடியுரிமை பெறாங்க. தமிழ்நாட்டில் சூழல் நடந்துட்டு இருக்கு. வரம்பற்று வரும்போது அவரும் யாதவரும் நானும் இங்கே யாதவ இருக்கும்போது ஒரு தலைமுறை வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவரும் என்னோட இடஒதுக்கீடு அவரும் பங்கிட்டு ஒட்டு மொத்தமா உங்களுடைய உரிமை. இப்போ அழகுமுத்து கோன் வேற யாருக்குள்ள போயிருவாரு இல்ல, அழகுமுத்து வேற போயிருவாரு. அதே மாதிரி கிருஷ்ணகோன் செஞ்சிக்கோட்டை அந்த கிருஷ்ணகோன் ஆனந்த கோனார் அதே மாத்திட்டாங்கல்ல. நீங்க தேசிங்கராஜா கோட்டையில நீங்க விட்டு கொடுக்குறீங்க. ஆனந்த கோனாரும் கிருஷ்ண கோனாரும் அழகுமுத்து கோனாரும் உங்களை விட்டு போயிருவாங்களே, அது போயிடும். என்னோட நீண்ட நெடிய பண்பாடு முல்லைங்கிற ஒரு நிலம் இருக்குல்ல, நான் பார்ப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க முல்லையில பெருமையா பேசுவாங்க. அங்கே போய் முகிலேஷ் ஊபியில இருந்து நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் ரீதியா உங்களால் ஒன்று செயல்பட முடிஞ்சால் செயல்படலாம். நீங்கள் ஒன்று ஒருங்கி இருக்கீங்கல்ல, ஓகே, உங்களோட பார்வையில் வச்சுக்கிட்டா கூட நீங்கள் இந்தியா முழுவதும் மேய்ச்சல் மக்களை ஒருங்கி வச்சு அவங்களுக்காக பேசினா அவங்களுக்கான மேய்ச்சலத்துக்காண்ட அவங்க பேசலை. அதுவும் ஒரு வணிகம் சார்ந்த அரசியலுக்காக தான் அவங்க பேசுகிறாங்க. யார் மேலே வரும் கீழே வரும். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் ஆண்டவங்க போய் டெல்லியில் போய் மேலே பேச முடியலையோ, அதே மாதிரி இந்த சூழல் உருவானா கூட ஒருவேளை யாதவங்க ஒரு இடத்துக்கு அவங்க ஆட்சிக்கு அமைச்சா கூட இங்கே யாரும் அங்கேயே ரெப்ரசென்ட் ஆக முடியாது. அவன் நம்ம ஏற்றுக்கவே மாட்டான். இது நடக்கிறது தான். என்னோட நிறம் ரீதியாக என்னோட மரபு ரீதியாக நானும் ஒன்றும் இல்லை. அவங்க மேய்ச்சல் பண்பாடு, எனக்கு மேய்ச்சல் பண்பாடு. இங்கே ஒரு சூழல் ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று வருது. இவங்க ஒரு பிரிவு ஒன்று அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இந்த மேட்ரிமோனியில் உள்ள இத்தனை பிரிவுக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துறோம், 1000 இடையே யாதவாவில் உள்ள அப்படின்னு சொல்லி ரபாரின்னு ஒன்று அனுப்பிவிட்றான். ரபாரி யாருன்னு கேட்டால் ராஜஸ்தானில் ஒட்டமாக மேய்க்கிறவன். அவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அரபு நாட்டிலேருந்து இங்கே குடியேறினவன். பார்சி மக்கள் 400 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் வந்த குஜராத்தில் வந்ததான் தாத்தா ரத்தன் ராய் அவங்கலாம் பார்சி மக்கள், பார்சி மொழி பேசுகிறவங்க. அது மாதிரி குஜராத்தில் ரபாரி மொழி பேசுகிறேன், ஒட்டம் சார்ந்து வாழக்கூடிய பாலைவனத்தை நான் அவங்களை தவறாக சொல்லலை. இல்லை, அவங்களுக்கு இங்கே பார்க்குறாங்களா மக்கள் ரீதியாக நான் அவங்களை உயர் தாழ்வாலாம் சொல்லலை. அவங்க இந்த பண்பாடு ஒட்டுமொத்த மாணவர்களும் பண்பாடு உடையதுதான். புரியுது. ஆனால் எனக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குல்ல, அந்த பண்பாடு நீ ஏன் அந்த கலக்கிறேன்னு தான் கேட்குறேன். நான் இடையர் எங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. இடையர்லேயே 18 பிரிவு இடையர் இருக்கு. இங்கே உள்ள இடையர் அவர் கல்யாணம் மாட்டார், அவர் இவருக்கு முன்னாடி இருந்தது 18 இடையர் வகை இருக்குது. சோழ நாட்டு இடையர்னு ஒன்று இருக்காங்க, சிறுதாள் இடையர், பெருதாள் இடையர், கடுத்த இடையர், சிவி இடையர் இப்படின்னு சொல்லி இடையர்னே இருக்காங்க. சங்க இடையர், பால் இடையர்னு சொல்லி பகுதிக்கு ஏற்ற மாதிரி இடையர் பிரிவு இருக்கு. சிவி புலிகை நாட்டு இடையர் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இப்படிலாம் ஒன்று இருக்கும்போது நீ என்ன பண்ணுறேன்னா, ராஜஸ்தானில் உள்ள ரபாரிக்கு இங்கே பொண்ணு தேடினா எப்படி இருக்கும்? அது சரி. அது புரிதலே இல்லாமல் எப்படின்னா, யாரோ ஒரு வாட்ஸ்அப் செய்தி பண்ணா இவங்க எல்லாத்தையும் பரப்புறது, நம்பிக்கிட்டே உட்காந்துருக்குறது. புரியுது. நம்மகிட்ட என்ன இருந்துச்சு, சங்கிலகத்தில் நம்ம என்னவா இருந்துரும், நம்மகிட்ட முல்லைன்னு ஒரு பண்பாடு இருந்தில்ல. ரொம்ப எளிதாக நான் வேற ஒரு பார்க்குறேன், முல்லைநிலை எங்களோடன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, தமிழ் மொழிக்கும் தமிழருக்கு சாராத ஒருத்தர் முல்லைநிலை எங்களோடன்னு பேசுகிறாங்க. புரியுது. அவங்கள எங்களை செமினா நமோதிங்கிற அப்படி நாடோடின்னு சொல்கிறாங்க. நான் நாடோடின்னு சொல்லி எதுக்குறேன். ஏன் நாடோடின்னு சொல்லி எதுக்குறேன்னா, இதான் சொல்ல நினச்சிருந்தேன் நான். நாடோடிங்கிறவனுக்கு நாடோடிங்கிற வாழ்வு முறை தப்பும் சொல்ல வரல. நாடோடி வாழ்முறை எனக்கு இல்லையே சொல்ல வரேன் நான். நாடோடி வாழ்வு எந்தவித நோக்குமற்ற எந்தவித இலக்குமற்ற அவங்க வாட்டில் புலம்பெயர்ந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருப்பது தான் நாடோடி. ஆனால் நம்ம நாடோடியாக போகலை. செமி நாடோடியும் கிடையாது, அரை நாடோடி, கால் நாடோடி, முக்கால் நாடோடிலாம் கிடையாது. இது வலசை போகிறது. நம்ம போகிறது மைக்ரேஷன், அதாவது வலசை போகிறது. ஆமாம், சைலண்ட் மைக்ரேஷன். நம்ம சொல்கிறதே, அப்பா அம்மா சொல்கிறதே, நம்ம நாடோடிய போகலாம் சொல்ல மாட்டாங்க, வலசை போகிறப்பா. எந்த ஊரில் இப்போ வலசை கிடக்கு இவங்க பேசிக்கிறது எப்படின்னா, ஒரு கிதாரி இன்னொரு கிதாரி பேசும்போது எந்த ஊரில் உங்கள் வலசை கிடக்கு,
தஞ்சாவூர்ல ஒருத்தாண்டு நெடுவாகூர் கிடக்கு எங்க ஊர் வழங்க எங்க வலசை அப்படின்னு இவர் சொல்லுவார். அவர் இந்த கந்தரோட்டரமா எங்க ஊர் இந்த வலசை கிடக்கு அப்படின்னு சொல்லுவார். வலசை போகிறது தான் அதுக்கு பேரை. எப்படி ஒரு பறவை ஆஸ்திரேலியால இருந்து இங்க வந்துட்டு வருது அந்த ஒரே தரத்துல போகுதோ அதே மாதிரி நாங்களும் போவோம். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து ஒருத்தநாடு தான் போவோம். நாங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊருக்கும் போன பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அது மாதிரி இன்னொரு கீதாரிக்கு வந்து காலத்துல இருந்து அவர் திருச்சிக்கு தான் போவார். திருச்சி இந்த ஊர் தான் போவார் அவங்க காலத்துல இருந்து. அப்போ அதுக்குள்ளேயே ஒரு பிரிவு ஒரு 4 ஊர் தான் போவாங்க. இந்த ஒரு 2 மாசம் இங்கே 2 மாசம் இங்கே 2 மாசம் இங்கே திரும்ப மறுபடியும் ஒரு விவசாயிகள் அந்த வேளாண் குடிமக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவராக இருப்பாரு. ஆமா, அவர் வருவாருன்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப இது அவங்க வந்து முன்னாடி வந்து கிடமாடு மலையில இருந்து தை மாசம் வந்தா நம்ம விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கொத்த நெல்லை எடுத்து கொண்டு வந்து சாமி கும்பிட்டு கீழே அந்த மாடு போகும்போது கீழே வந்து கும்பிட்டு மாட்டுக்கு அந்த நெல்லை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நெல் விளைஞ்சது இந்த மாட்டுனால அப்படிங்கிறது அவங்களோட பண்பாடு. புரிஞ்சு இது பண்ணி கொடுப்பாங்க. இப்படி ஒரு பண்பாடு இருந்துச்சு. இப்படி உள்ள மக்களை போய் நிலம் சார்ந்து இயங்கக்கூடிய மக்களை போய் நீ அரைநாடோடி கால்நாடோடி முழு நாடோடிலாம் எழுதுனாங்க. இன்னைக்கு நாடோடிங்கிற சொல்லே தமிழகத்துல இல்லை முதல்ல. புரியுது புரியுது. இது வந்து நமோதிக்குங்கிற மேலநாட்டு கலாச்சாரத்துல இங்க மொழிபெயர்க்கும் போது நாடோடின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நமக்கு வந்து பேர் இருக்கு. இடையர்னாலே அதுதான் பேர். இடையர்னா 2 நிலத்துக்கும் மையப்படுத்தி வாழக்கூடியவங்க. 2 வாழும் முறை அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது நிலை பெற்றும் நிலை பெறாமலும். வீடு இருக்கும், மனைவி இருப்பாங்க, ஆனால் ஆடு மாடுக்காண்டி புலம்பெயர்ந்துட்டு இருப்பாங்க வேற ஒரு நிலத்துக்கு. அதனால தான் இடையருங்கிற பேரே உருவாச்சு. ஆக்களை உடையனால ஆயர். கோனுங்கிறது தலைமை பண்புள்ள. அது வந்து கோனுங்கிறது சிலர் வந்து பசு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. கோன் அப்படின்னா தலைமை உள்ள பண்பு. அவர் அரசன் அப்படின்னு அர்த்தம். ஆமா, அந்த 10 பேர் அழகுமுத்து கோன் அப்படின்னா அழகுமுத்து அரசன். ஆமா, அந்த 10-20 பேருக்கு தலைமையா இருக்கிறவங்க கோன். அந்த ஊருக்கு தலைமையா அப்படிதான் அது வந்தது. அதாவது தமிழனுடைய அந்த நாகரிக வளர்ச்சியவே பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றி திரிதல், ஆடு மாடு மேய்த்தல், கடற்மேற்சேரல், உழவு செய்தல் அப்படின்னு வரும்போது இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுங்கிறது அவனுடைய நாகரிக வளர்ச்சியில ஒன்னா இருக்கு. இது தமிழனுக்கு மட்டும் இல்ல, உலக நாட்டுக்கே உலகத்துக்கே. சும்மா நான் விலங்குகளா சுத்தி திரிஞ்சவன் ஒருங்கிணைச்சு அதாவது விலங்குகளை தன்னுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சதுதான் இந்த ஆடு மாடு வளர்த்தல், நாயை பழக்கினது எல்லாம். அதுக்கு தேவையான முறைகள் உருவாக்கும் போது வீடு உருவாக்கப்பட்டது, தச்சல் உருவானாங்க. அப்புறம் அந்த விவசாயம் செய்ய போகும்போது மருதம் உருவாச்சு. நமக்கு திணைகள் அவங்கள வேற வேற பேர் இருக்கு. புரியுது. இது நான் வந்து இந்த நாடோடின்னு யார் எழுதுனா வன்மையா கண்டிக்கிறேன். நான் இங்க சொல்றேன், நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. மேய்ச்சல் நிலத்துல எனக்கு சங்க இலக்கியம் வந்து முல்லை நிலத்துல 1000 சொல்லுது, கோவலர் சொல்லுது. இடையே இந்த பேர்லாம் நீ யாராமே நீ எப்படி நீ நாடோடி எழுதுவேன்? இப்ப நாடோடி எழுதும்தா இனி இந்த நிலத்தை விட்டு நீ அப்புறப்படுத்தல, பண்பாட்டுல இருந்து நீ அப்புறப்படுத்துற. நாடோடு ஒன்று எழுதிட்டு வச்சுங்களேன். ஒரு கேள்வி கேட்கிற, ஒரு சின்ன வயசு போய் கேள்வி கேட்கறான், நீ நாடோடி தானே, நீ எங்கேருந்து வந்தேன்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? அது சரி, அது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான். அப்ப இது தவறான ஒரு இல்லை. அவர்கள் இந்த நம்முடைய இடையர்கள், நம்முடைய ஆயர்கள் வந்து ஒருபோதும் நாடோடிகள் இல்லை. அவர்கள் தமிழ் நிலத்துக்கு சொந்தமான வலசை போற பழக்கத்தோட அவருடைய வேறு தமிழ்நாட்டில் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. அதாவது நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பழங்குடியினர்னே சொல்லலாம். அவர்களினுடைய வாழ்க்கை வந்து இலக்கியம் வந்து தொடர்ந்து அவர்களை பற்றி பேசியிருக்கு. அதன் நவீன இலக்கியத்தில் நீங்கள் வந்து அந்த கீதாரிகளினுடைய வாழ்க்கையை நுட்பமாக உள்ளே போய் அவர்களுடைய சொல்லாடல்களை எல்லாம் மீட்டுருவாக்கம் செஞ்சு அவங்க வாழ்க்கை முறையை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற முயற்சியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கீதாரியின் உப்புக்கண்டம், குளம்படியை தாண்டி அடுத்தடுத்த படைப்புகளை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் தம்பி. நன்றி, வணக்கம்.